கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. இந்த காலவெளியில தேவனுடைய வார்த்தையை உங்கள் நடுவில் பகிர்ந்து கொள்ள தேவன் தந்த இந்த நல்ல கிருபைகளுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். ஏசாயா எழுதின தீர்க்க தரிசன புஸ்தகம் 41ஆம் அதிகாரம். இந்த வருஷத்தின் வாக்குத்தத்தத்தை நான் உங்களுக்கு மறுபடியும் ஒரு முறை திரும்பி பார்க்க விரும்புகிறேன். ஏசாயா 41ஆம் அதிகாரம், அதுல 14வது வசனத்தை உங்களுக்கு நான் வாசிக்கிறேன். ஏசாயா 41:14. யாக்கோபு என்னும் பூச்சியை, இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று கர்த்தரும் இஸ்ரவேலின் பரிசுத்தருமாகிய உன் மீட்பர் உரைக்கிறார். நான் உனக்கு துணை நிற்கிறேன். நம்ம அன்றைக்கு ஏன் ஆண்டவர் நமக்கு துணை நிற்கிறார் என்று பல காரியத்தை உங்களுக்கு நான் சொன்னேன். அவர் நமக்கு துணை நிற்கிறதுனால நமக்கு கிடைக்கிற ஆசீர்வாதங்கள் பெரியது. ஏன்னா தேவன் நம்மோடு கூட இருந்தால் சத்துரு நம்மை மேற்கொள்ள முடியாது. சத்துரு போராடுவான், ஆனால் மேற்கொள்ள முடியாது. சத்துரு நம்மை தொட பார்ப்பான், நம்மை சீண்டி பார்ப்பான், ஆனால் அவனால் நம்மை மேற்கொள்ள முடியாது, அவனால் ஜெயிக்க முடியாது, அவனால் நம்மை அழிக்க முடியாது. ஸ்தோத்திரம். நிறைய நேரங்களில நாம பிசாசுக்கு பயப்படுறோம். அவன் நம்மளை மேற்கொண்டுருவானோ, அவன் நம்மளை அழிச்சிருவானோ, நம்ம தோத்துருவோமோ, நம்ம வெக்கப்பட்டுருவோமோ, நம்ம பிசாசிட்ட தோத்துருவோமோன்னு பல நேரங்களில நாம யோசிக்கிறோம், சிந்திக்கிறோம், பயப்படுறோம். ஆனா இல்ல, பைபிள் சொல்லுகிறது லூக்கா 10ஆம் அதிகாரம் 19வது வசனத்துல, சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்துருவின் சகல வல்லமையை மேற்கொள்ளவும் நான் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன், ஒன்றும் உங்களை சேதப்படுத்துவதில்லை என்று சொல்லுகிறார். நம்முடைய பாஷையில சொல்லணும்னா, பிசாசோடு நமக்கு சண்டை வருமா, பிசாசோடு நம்ம சண்டை போடுவோமா, ஆனா சேதம் வராதான். நீங்க பாருங்க, சண்டைன்னா நமக்கு ஒரு சின்ன காயம் கூட வராம இருக்குமா? அல்லது ஒரு சட்டையை பிடிச்சி இழுத்து சண்டை போடுறோம், சட்டையில ஒரு பட்டன் அத்து போகாது, அல்லது சட்டை சுருங்காது, அல்லது சட்டை கிளியாதா? ஏதாவது நடக்கும். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நீ சத்துருவோடு யுத்தம் பண்ணும் போது, நீ சத்துருவோடு சண்டை போடும்போது அவன் உன்னை மேற்கொள்ளவும் முடியாது, உனக்கு ஒரு சேதமும் வராது. ஒரு சேதம் கூட நமக்கு வராதான். அப்ப தேவன் எவ்வளவு நம்மள மேன்மையா நடத்துறாருன்னு பாருங்க. நமக்கு ஒரு சேதமும் வராது. சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்துருவின் சகல வல்லமைகளை மேற்கொள்ள உனக்கு நான் அதிகாரம் கொடுக்கிறேன், ஒன்று உன்னை சேதப்படுத்துவதில்லை. சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ எடுத்து நெருப்புல போட்ட போது பைபிள் சொல்லுகிறது, அந்த நெருப்பின் வாசனை கூட அவர்கள் மேல் அடிக்கவில்லை. அந்த வாசனை கூட, அந்த வாடை கூட அடிக்கலையாம், புகவாடை கூட அடிக்கலையாம். அப்ப எவ்வளவு தேவன் அவரை ஆராதிக்கிற பிள்ளைகளை நேர்த்தியாய் அவர் நடத்துகிறார், எவ்வளவு அவர் மேன்மையாக நடத்துகிறார். என்னை ஆராதிக்கிற பிள்ளைகளுக்கு ஒரு சேதத்தை நான் வரவிட மாட்டேன். தானியேலுக்கு சிங்க குகையில போடும்போது பைபிள் சொல்லுகிறது, தானியேலுக்கு ஒரு சேதமும் வரல. அதனாலதான் ராஜா வந்து கேட்கிறான், தானியேலே, நீ ஆராதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு தப்புவிக்க வல்லவரா இருந்தாரா என்று சொன்ன உடனே, ஆம், என்னை தப்புவிக்க வல்லவரா இருந்தார்னு தானியேல் சொல்ல. அவன் எடுத்த உடனே சொல்லுகிறான், ராஜாவே நீர் வாழ்க. எங்க இருந்து சொல்றான்? ஒரு ஏசி ரூம்ல கிடந்து சொல்லல, வீட்டுல இருந்து சொல்லல, ரோட்ல நின்று சொல்லல, ஒரு சிங்க குகைக்குள்ள இருந்து வருகிறது வார்த்தை. ராஜாவே நீர் வாழ்க, நான் ஆராதிக்க என் தேவனாகிய கர்த்தர் என்னை தப்புவிக்க வல்லவராய் இருந்தார். இந்த காலவேளையில கர்த்தர் உங்களுக்கு துணையா இருக்கிறது உங்களை காப்பாற்ற வல்லவராய் இருப்பதற்காக. ஒரு வாடை கூட, நெருப்பின் வாடை கூட, ஒரு புகையின் வாடை கூட அடிக்காமல் உங்களை காப்பாற்றும்படி கர்த்தர் உங்களோடு கூட ஆண்டவர் இருக்கிறார். நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் கர்த்தர் உங்களுக்கு துணையாக இருக்கிறார். வேதம் நமக்கு அப்படித்தான் சொல்லுகிறது. ஏன் துணையாக நிற்கிறார்? எதற்காக கர்த்தர் நமக்கு துணை நிற்கிறார்? நீங்கள் 41ஆம் அதிகாரம் ஏசாயாவுல 9வது வசனத்தை பாருங்கள். 41:9 உங்களுக்கு நான் வாசிக்கிறேன். நான் பூமியின் கடையாந்தரங்களில் இருந்து உன்னை எடுத்து அதன் எல்லைகளில் இருந்து அழைத்து வந்து என் தாசன் நான் உன்னை தெரிந்து கொண்டேன், நான் உன்னை வெறுத்து விடவில்லை என்று சொன்னேன்.
பைபிள் சொல்லுகிறது, ஏன் ஆண்டவர் உங்களை தெரிந்து கொண்டாரா, ஏன் உங்களுக்கு துணை நிற்கிறாரா, அவர் உங்களை தெரிந்து கொண்டதுனால, அவர் உங்களை தெரிந்து கொண்டதுனால. சும்மா சாதாரணமா உங்களை ஆண்டவர் காரணம் இல்லாம உங்களுக்கு அவர் துணை நிற்கல. அவர் உங்களுக்கு துணை நிற்கிறதுக்கு காரணம், அவர் உங்களை தெரிந்து கொண்டார். அவர் உங்களை தெரிந்தெடுத்திருக்கிறார். அவர் உங்களை ஆண்டவர் தெரிந்தெடுத்திருக்கிறார். உங்களை அவர் சூஸ் பண்ணியிருக்கிறார். உங்களை அவர் தெரிந்தெடுத்திருக்கிறார். மனுஷன் தெரிந்தெடுக்கல. அதான் பைபிள் சொல்லுகிறது ஒரு வசனத்துல, ரோமர்ல, நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். அவர் உங்களை தெரிந்தெடுத்திருக்கிறார். 1000 படிச்சவங்க இருக்கும்போது கர்த்தர் நம்மளை தெரிந்தெடுத்தார். 1000 தகுதி உள்ளவர்கள் இருக்கும்போது அவர் நம்மை தெரிந்தெடுத்தார். எல்லா பெரிய பெரிய மகாத்மாக்கள் இந்த உலகத்துல வாழும்போது, நீதிமான்கள் வாழும்போது, பரிசுத்தவான்கள் வாழும்போது, ஒரு தவறு கூட செய்யாம நிறைய பேர் வாழும்போது, நல்ல டீசென்டா இருக்கிற ஜனங்கள்லாம் வாழும்போது, அவங்களெல்லாம் ஆண்டவர் தெரிந்தெடுக்காம ஒரு தகுதியும் இல்லாம ஒண்ணுக்கும் பிரயோஜனம் இல்லாம இருந்த உங்களையும் என்னையும் கர்த்தர் தெரிந்தெடுக்கணும்னா நாம் அவரை தெரிந்து கொள்ளவில்லை, அவர் நம்மளை தெரிந்தெடுத்தார். எளியவனை பொழுதிலிருந்து உயர்த்தி பிரபுக்களோடு ராஜாக்களோடு அமர பண்ணுவேன் என்று வாக்கு கொடுத்த கர்த்தர் உங்களையும் என்னையும் தெரிந்தெடுத்திருக்கிறார். காரணம், அவர் உங்களுக்கு துணை நிற்கிறார் என்பதுதான் காரணம். எதற்காக அவர் துணை நிற்கிறார்? அவர் உங்களை தெரிந்தெடுத்திருக்கிறார். பிரியமானவர்களே, அப்போ நீங்க சொல்லணும், ஏன் ஆண்டவரே எனக்கு துணை நிற்கிறீங்க அப்படின்னு நீங்க கேட்டா உங்க மனசாட்சி சொல்லணும், அவர் என்னை தெரிந்தெடுத்திருக்கிறதுனால அவர் எனக்கு துணையா இருக்கிறார். அவர் என்னை சூஸ் பண்ணதுனால எனக்கு அவர் துணையாக இருக்கிறார் என்று உங்கள் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்ல வேண்டும். பிரியமானவர்களே, அவர் உங்களுக்கு துணை நிற்கிறார். காரணம், அவர் உங்களுக்கு துணை நிற்பதற்கு காரணம், அவர் உங்களை தெரிந்தெடுத்திருக்கிறார். நீங்கள் சங்கீத புஸ்தகம் 79ஆம் அதிகாரத்தை திருப்பினார். சங்கீதம் 79:9 சொல்லப்பட்டிருக்கிறது, எங்களை ரட்சிக்கும் தேவனே, நீர் உமது நாமத்தின் மகிமையின் நிமித்தம் எங்களுக்கு உதவி செய்து உமது நாமத்தின் நிமித்தம் எங்களை விடுவித்து எங்கள் பாவங்களை நிவிர்த்தியாக்கும். பாருங்க, உமது நாமத்தின் நிமித்தம், உமது நாமத்தின் நிமித்தம், உமது நாமத்தின் நிமித்தம்னே சொல்றார். அப்போ ஏன் ஆண்டவர் உங்களுக்கு துணை நிற்கிறார்னா, அவர் நாமம் மகிமைப்படுவதற்காகவே கர்த்தர் உங்களுக்கு துணை நிற்கிறார். உங்களை தெரிந்தெடுத்துட்டாரு. உங்களை விட்டுட்டு ஆண்டவர் நாமம் தூஷிக்கப்பட்டுரும். உங்களை விட்டுட்டாருன்னா 4 பேர் பேசுவான். கர்த்தரை தேடி ஓடுனா, ஆண்டவர் ஆராதிக்கிறேன்னு போனா, ஏசுன்னு போனா, கர்த்தர் பாரு ஏசு என்ன செஞ்சாரு, கைவிட்டாரு, ஏசு உங்களை விட்டுட்டாரு. ஏன்னா நம்ம செஞ்ச பாவம், நம்ம செஞ்ச அக்கிரமம் வெளியே தெரியாது, நாம செஞ்ச துரோகம் வெளியே யாருக்கும் தெரியாது. ஆனா வெளியே பாக்குறவங்க என்ன சொல்லுவாங்க, சர்ச்சுக்கு போனா, இயேசுவை தேடி போனா, இந்தா விளங்காம போயிட்டான், இயேசுவை தேடி போனா கெட்டு போயிட்டான், ஏசுன்னு ஓடுனா, அல்லேலியான்னு போனா, சர்ச்சுன்னு போனா, அவன் நிலைமைய பாருங்க, ஒண்ணு இல்லாம போய் கிடக்கான். என்னத்த கடவுள் செஞ்சாருன்னு அவர் நாமத்தை ஜனங்கள் தூஷிப்பார்கள் என்று தேவன் அறிந்து அவர் நாம மகிமைக்காக அவர் உங்களுக்கு துணை நிற்கிறார். ஈஸியான காரியம் கிடையாது. ஈஸியான ஆண்டவர் நினைச்சாருன்னா உங்களை போ அப்படின்னு நம்மள துரத்தி விட்டுலாம். உங்களை என்ன நாய போ அப்படின்னு துரத்துறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? இல்ல, அவர் நம்மளை துரத்தல, அவர் நம்மளை வேண்டான்னு ஒதுக்கல. ஏன்னா அவர் நாம மகிமைப்படணுமே. அவர் நாம மகிமைக்காக உங்களை இன்னும் வைத்திருக்கிறார், இன்னும் உங்களை கனப்படுத்துகிறார். அவர் நாமம் என்ன? எபினேசர். எபினேசர்னா என்ன? ஆண்டவர் வேதம் சொல்லுகிறது, இதுவரை உதவி செய்தார். அவர் நாமம் எபினேசர். அவர் நாமம் எபினேசர். இந்த காலை செய்தியை கேட்கிற தேவ பிள்ளையே, நீங்கள் கேட்கலாம், ஆண்டவரே என்னுடைய ஜீவியத்தில் உங்களுடைய நாமம் என்னவென்று நான் அறிக்கையிடுவேன். கர்த்தர் சொல்றார், எபினேசர் 2024 ஒரு வருஷ காலங்களை உன்னை நான் நடத்தி வந்தேனே, உன்னை காப்பாற்றி இருக்கிறேன். நீ எத்தனையோ முறை எனக்கு துரோகம் செய்த பொழுதிலும், எத்தனையோ முறை என்னை விட்டு நீ விலகி போன நேரங்களிலேயும் நான் உனக்கு துணையாக நின்று, உனக்கு இரட்சகராக நின்று உன்னை ஆசீர்வதித்தேனே. என் நாமம் எபினேசர், இதுவரை எனக்கு உதவி செய்த தேவன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். பிரியமானவர்களே, இந்த காலவேளையில் நீங்கள் சொல்ல
வேண்டியது. எபினேசரே, இதுவரை உதவி செய்த தேவனே, நான் உடைய கையை விட்டு உதறி ஓடும் பொழுதெல்லாம் நீர் என்னை விடாமல் என்னை பாதுகாத்து உம்முடைய நாமம் மகிமைக்காக எனக்கு துணையாக நின்றீரே, உமக்கு நன்றி என்று சொல்லுங்க. நாம் இன்னொன்னு பெரிய நீதிமான் கிடையாது, நாம தவறே செய்யாத ஆள் கிடையாது. நான் ரொம்ப நீங்களும் நானும் ஐயோ ரொம்ப பரிசுத்தவானும் ஒண்ணும் கிடையாது. சோத்திரம். தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை எத்தனை முறை செய்திருக்கிறோம். அநேக முறை தேவனை காயப்படுத்திருக்கிறோம், தேவனை கஷ்டப்படுத்திருக்கிறோம். 2024 நம்ம ரொம்ப குளோரியாவா வாழ்ந்தோம், ரொம்ப பரிசுத்தமா வாழ்ந்தோம். பல தவறுகளை செய்திருக்கிறோம். சிந்தையில தவறு செய்திருக்கிறோம், கண்கள்ல தவறு செய்திருக்கிறோம், வார்த்தையில தவறு செய்திருக்கிறோம், எண்ணங்கள்ல தவறு செய்திருக்கிறோம். தேவனுக்கு பிரியமில்லாத இடத்துக்கு இந்த கால் போயிருக்கு, பாவம் செய்திருக்கிறது. இந்த கை தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்திருக்கிறது. நம்முடைய சிந்தை தேவனுக்கு பிரியமில்லாத சிந்திச்சு, இந்த செவி, இந்த காது சினிமா பாட்டை கேட்டிருக்கோம், சினிமா படங்கள் நாடகங்களை நம்ம இந்த காது கேட்டிருக்கோம். சோத்திரம். ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியத்தை அநேக காரியத்தை நம்ம செய்தோம். ஆனாலும் அவருடைய நாமம் நம்மை காப்பாற்றினர். இடையில விட்டுட்டு போயிட்டோம்னா என் நாமத்தை ஜனங்கள் தூஷிப்பார்களே. இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து வெளியே வரும்போது ரொம்ப பாவம் செஞ்சாங்க. உடனே ஆண்டவர் என்ன சொன்னாரு, மோசே நீ நவுன்று, நீ தள்ளி போயிரு, இந்த ஜனங்களை ஒரே அடி அடிச்சு கொண்டு போடுறேன், நீ ஒன்ன நான் பெரிய ஆளாக்குறேன், நீ இங்கிட்டு வந்துரு அப்படின்னு மோசே ஆண்டவர் சொன்னார். ஆனா மோசே சொன்ன, ஆண்டவரே நீர் அடிச்சு கொண்டுட்டீங்கன்னா உங்களால முடியும், ஆனா நீங்க கொண்டுட்டீங்கன்னா எல்லாரும் பேசுவாங்க, அந்நிய ஜனங்கள் பேசுவாங்க, கர்த்தரை நம்பி போனாங்க, வனாந்தரத்துல கொண்டு விட்டாருன்னு சொல்லி உங்க நாமத்தை தூஷிப்பாங்க, ஆண்டவரே வேண்டான்னு சொல்லி மோசே சொன்னதை நம்ம வேதத்துல பாக்குறோம். பிரியமானவர்களே, இன்னும் தேவன் நம்மளை அழிக்காம, இன்னும் நம்முடைய பாவத்தை ஆண்டவர் நினைச்சு நம்மள கதையை முடிக்காம இன்னும் வச்சிருக்கிறார் அப்படின்னா அவர் நாமம் மகிமைக்காக உங்களையும் என்னையும் இந்த பூமியில வைத்திருக்கிறார். மூணாவது, ஏன் ஆண்டவர் நமக்கு துணையா இருக்கிறார் தெரியுமா? வாக்குத்தத்த வசனத்தை பாருங்க, 41:14 சொல்லுது. ஆமென், ஸ்தோத்திரம். யாக்கோபு என்னும் பூச்சியே, இஸ்ரவேலின் கூட்டமே, சிறு கூட்டமே பயப்படாது, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று கர்த்தர் இஸ்ரவேல் பரிசுத்தரும் உன் மீட்பரும் உரைக்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, பிறருக்கு உங்களை ஒரு கருவியாக, மற்றவர்களுக்கு உங்களை குறித்து ஒரு புதிய வார்த்தைகளை சொல்லத்தக்கதாக கர்த்தர் உங்களுக்கு துணை நிற்கிறார். 1000 பேர் உங்களை பார்க்கிறவங்க இது என்ன, இது யாருன்னு கேட்டா, இல்ல இவர்கள் இஸ்ரவேலின் கூட்டம், இவர்கள் ஒரு பூச்சை போல இருந்தாலும் அவர்களுக்கு தலைவர் ஒருத்தர் இருக்கிறார், கர்த்தர் இருக்கிறார் என்று அந்நியர்கள், ஊர்ல இருக்கிறவங்க, உங்கள் எதிராளிகள், உங்கள் பக்கத்துல இருக்கிற உங்கள் கூட்டாளிகள் சொல்லத்தக்கதாக கர்த்தர் உங்களுக்கு துணை நிற்கிறார் என்று அநேகர் அறிக்கையிடத்தக்கதாக தேவன் உங்களுக்கு துணை நிற்கிறார். இந்த காலவெளியில தேவன் உங்களுக்கு துணை நிற்க முக்கியமான 2 காரியத்தை சொல்லி உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். 2 நாளாகமத்தின் புஸ்தகத்தை நாம் திருப்புவோம். அதுல 32வது வசனத்தை, 32வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளும். அதுல 8வது வசனத்தை உங்களுக்கு வாசிக்கிறேன். அவனோடு இருக்கிறது மாம்ச புயம், நமக்கு துணை நின்று நம்முடைய யுத்தங்களை நடத்த நம்மோடு இருக்கிறவர் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் தானே என்று சொல்லி அவர்களை தேற்றினான். பிரியமானவர்களே, எசேக்கியா ராஜாவுக்கு திடீரென்று ஒரு கடிதம் வருகிறது. அந்த கடிதத்தை பார்த்தால் அசீரிய ராஜா ஒரு கடிதத்தை அனுப்பியிருக்கிறான். உன்னோடு யுத்தம் பண்ண போகிறேன், உன்னை அழிக்க போகிறேன் என்று ஒரு கடிதம். இந்த கடிதத்தை பார்த்த உடனே அவன் பதைத்து போனான், பயந்து போனான். ஐயோ என்ன செய்ய போகிறோம் என்று அவன் தெரியாத ஒரு நிலைமை. யுத்தம் பண்ணுவதற்கு இப்போதைக்கு நான் ஆயத்தமா இல்லை, என்ன செய்வது என்று தெரியாமல் திகைத்து அவன் பயந்து போனான். எப்படி ஸ்தோத்திரம், இஸ்ரவேல் ஜனங்கள் பயந்து போனார்கள் பாருங்கள். எசேக்கியா ராஜா பயந்து போனான். ஐயோ நம்ம யுத்தம் பண்ண முடியாது, இப்பொழுது நமக்கு ஆயத்தமா இல்லையே என்று அவன் பயந்தான். 21ஆம் அதிகாரம் 32:21 அந்த வசனத்தை பாருங்கள். பயந்தவன் சோத்திரம், அப்பொழுது கர்த்தர் ஒரு தூதனை அனுப்பினாராம். எசேக்கியா ராஜா பயந்து நின்னா, ஆனா கர்த்தர் அவனுக்கு துணை நின்றார் பாருங்க. துணை நின்று என்ன செஞ்சாராம், நீ கடிதத்தை பார்த்து பயந்து போற,
யுத்தத்துக்கு ஆள் வந்துட்டான், அசிரியா ராஜா உன்னை கொன்னு போட்டுருவான்னு சொல்லி பயப்படுற. நீ பயப்படாத. நீ ஏன் பயப்படுற? பிரியமானவர்களே, நீங்க சில நேரங்கள்ல மனுஷருடைய வார்த்தைகளை நினைச்சு நீங்க பயப்படுவீங்க. ஏன் ஸ்தோத்திரம், நீங்க பயப்படாதீங்க. சனகரிப்பு, நீ எவ்வளவு பெரிய ஆளா இருந்தா எனக்கு என்ன? சனகரிப்பை பயந்து ஓடத்தக்கதாக கர்த்தர் உதவி செய்வார். பயப்படாதீங்க. உங்க எதிராளி உங்களை கொல்லணும்னு சொல்லி திட்டமிட்டு உங்க முன்னாடி அப்படியே பயங்காட்டுனா நீங்க பயப்படாதீங்க. உங்க வாயின் வார்த்தை என்ன சொல்லுது? கர்த்தர் எனக்கு துணை நிற்கிறார். இந்த வருஷத்துல ஆண்டவர் உங்களுக்கு துணை நிற்கிறார் என்பதை இந்த வருஷம் முடியும் போது நீங்கள் பார்ப்பீர்கள். வருஷம் முடியும் போது அப்படி திரும்பி பார்த்தா தெரியும் எந்தெந்த விதத்துல தேவன் எனக்கு துணை நின்றார் என்று. நீங்கள் தேவனை மகிமைப்படுத்த கர்த்தர் உதவி செய்வாராக. எசேக்கியா ராஜாவுக்கு கர்த்தர் துணை நின்று இந்த யுத்தத்தை செய்வதற்கு அவர் 2 விதங்கள்ல எசேக்கியா ராஜாவுக்கு உதவி செய்தார். முதலாவது, நீங்கள் 21வது வசனம் பார்க்கும்போது, அப்பொழுது கர்த்தர் ஒரு தூதனை அனுப்பினார். அவன் அசீரிய ராஜாவின் பாளையத்தில் உள்ள சகல பராக்கிரமசாலிகளையும் தலைவரையும் சேனாதிபதிகளையும் அதம் பண்ணினான். அப்படியே சனகரிப் செத்த முகமாய் தன் தேசத்துக்கு திரும்பி போனான். பாருங்க, தேவனுடைய திட்டம் என்னன்னா, இவனை யுத்தம் பண்ணி இவனை அழிக்க வந்த சனகரிப், அதாவது அசீரிய ராஜா, அவன் செத்த முகமாய் போவதுதான் தேவனுடைய திட்டம். தீர்க்க தரிசனமாய் கர்த்தர் இந்த காலவெளியிலே உங்களுக்கு சொல்லுகிறார். உங்களை அழிக்க, உங்களை கேவலப்படுத்த, உங்களை அவமானப்படுத்த நினைக்குது பாருங்க ஒரு சக்தி. ஒரு மனுஷன் நினைக்கிறான், உங்க சொந்தக்காரனா இருக்கலாம், அல்லது உங்க சொந்த பந்தமா இருக்கலாம், உங்க இனத்தாரா இருக்கலாம், அல்லது உங்கள் பக்கத்து வீட்டாக்காரங்களா இருக்கலாம், அல்லது உங்களோடு வேலை செய்கிற யாரோ ஒருவரா இருக்கலாம். தினந்தோறும் உங்களை கஷ்டப்படுத்தி உங்களை வேதனைப்படுத்தி கொண்டிருக்கிற ஒரு நபரா இருக்கலாம். கர்த்தர் சொல்லுகிறார் தீர்க்க தரிசனமாய், கர்த்தர் உங்களோடு இருக்கிறார் என்பதை தேவன் நிறைவேற்றும்படியாய் உங்கள் சத்துருக்கள் எல்லாம் துக்க முகமாய் செத்த முகமாய் அவர்கள் திரும்புகிறதை இந்த வருஷத்திலே நீங்கள் பார்ப்பீர்கள். பிரியமானவர்களே, செத்த முகமா போவாங்க. என்னடா இது வாழ்க்கைன்னு சொல்லி போவாங்க. இவனோடு மோதிட்டமேனு பயந்து போவாங்க. இவங்களோடயா நம்ம மோதணும்? இவங்களோட கர்த்தர் துணை நிற்கிறார்னு தெரியாம போயிட்டு, இவங்களோட கர்த்தர் நிற்கிறார்னு தெரியாம போயிட்டு, நான் போராடி தோத்து போனேன் என்று செத்த முகமாய் போக தேவன் உதவி செய்வான். எப்படி செத்த முகமா போனான்னு தெரியுமா? ஒரே ராத்திரியில ஒரு தூதனை ஆண்டவர் அனுப்பினாராம். 1,85,000 பேரை ஒரே இரவில நிசப்தமாய் சத்தமே இல்லாம ஆண்டவர் அழித்து போட்டார். ஒரே நபரை கொண்டு. கத்தி கடப்பார கிடையாது, துப்பாக்கி AK-47 கிடையாது, ஒண்ணுமே இல்ல. திடீரென்று இரவுல அமைதியாய் ஒரே ஒரு தூதனை அனுப்பினாரு. 1,85,000 பேரை இரவோடு இரவாக கொன்று போட்டான். பிரியமானவர்களே, நீங்க யுத்தம் பண்ண வேண்டாம். நீங்க 4 பேரை கூட்டு போய் அடிச்சு, அரசியல்வாதியை கூட்டு போய் 4 பேரை எனக்காக பேச வாங்கன்னு கூட்டிட்டு போய் யுத்தம் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன் தெரியுமா? உங்களுக்காக யுத்தம் பண்ணுகிற கர்த்தர் இருக்கிறார். ஒரே இரவுல 1,85,000 பேரை கொல்லக்கூடிய சர்வ சக்தி படைத்த கர்த்தருடைய தூதன் நமக்கு வைத்திருக்கிறார். நீங்க பயப்படாதீங்க. நீங்க யோசிக்காதீங்க. 4 பேரு நாளைக்கு இன்டர்வியூ இருக்கு, நாளைக்கு ஒரு பரீட்சை இருக்கு, நாளைக்கு ஒரு இன்ஸ்பெக்ஷன் இருக்கு, நாளைக்கு 4 பேர் வந்து எனக்கு கேள்வி கேட்பாங்க, என்ன பதில் சொல்ல போறனோ, நான் என்ன பண்ண போறேனோ. பயப்படாதீங்க. நீங்க செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், இந்த வருஷத்துல நிர்பந்தமான நிலைமை, நெருக்கடியான நிலைமை உங்க வாழ்க்கையில வந்தா உங்க வாய் சொல்ல வேண்டிய ஒரே ஒரு வார்த்தை, கர்த்தர் எனக்கு துணையா இருக்கிறார். கர்த்தர் எனக்கு துணையா இருக்கிறார். God is my side. என்னுடைய பட்சத்தில் கர்த்தர் இருக்கிறார். நான் பயப்பட மாட்டேன். எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் சரி, எவ்வளவு சோதனைகள் வந்தாலும் சரி, ஊரே எனக்கு விரோதமா எதிர்த்து வந்தாலும், நான் வேலை செய்யற இடத்துல அத்தனை டீச்சர்ஸும் எனக்கு விரோதமா எழும்பி வந்தாலும் அத பத்தி எனக்கு கவலை இல்லை. காரணம், என் தேவன் எனக்கு துணை இருக்கிறார். தேவன் எனக்கு பட்சத்துல இருக்கிறார். தேவன் என்னுடைய பட்சத்துல இருக்கும் பொழுது மனுஷன் எனக்கு என்ன செய்ய முடியும்? கர்த்தர் எனக்கு துணையா இருக்கிறார். பிரியமானவர்களே, ஒரே இரவுல 1,85,000 பேரை அழித்து போட்டதுனால அவன் துக்க முகமாய் போகிறான். 2வது என்ன தெரியுமாச்சு? துக்க முகமாய் போனவன் அந்த 21வது வசனத்துல பாருங்களேன், துக்கமுகமாய் திரும்பினான். அங்கே அவன் தன் தேவனுடைய கோயில்களுக்கு பிரவேசிக்கும் போது, கடைசியில எங்க போறான்? துக்கமுகமா செத்த முகமா போனவன்
அவங்க குலதெய்வம் கோயில் அவங்க முன்னாடி தெரியுது. அந்த கோயிலுக்குள்ள போகிறான். சரி, இங்கேயாவது போய் நிம்மதியா இருந்துடலான்னு அந்த கோயிலுக்குள்ள அவன் போனான். அவனுடைய கர்ப்ப பிறப்பான அவன் பெத்த பிள்ளை சிலர் அவனை பட்டயத்தால் வெட்டி போட்டார்கள். எப்படி வேதனை பாருங்க. இங்கிட்டு தப்பி அங்கிட்டு தப்பி அவ்வளவு வேதனை. 1,85,000 யுத்த வீரர்கள் செத்துட்டான். என்ன வாழ்க்கைன்னு அவன் நொந்து போய் போகும்போது அவன் தெய்வம் குலதெய்வம் கோயில் இருக்கு, என்ன செய்யறது, இங்கேயாவது போய் நிம்மதியா கொஞ்ச நேரம் உட்காரலான்னு வரும்போது அவன் பெத்த பிள்ளைகள் 2 பேர் அங்க இருக்கிறான். அதுல ஒருவன் 2 பேரும் சேர்ந்து பட்டயத்தை எடுத்து சனகரிபை குத்தி கொலை செய்தார். பிரியமானவர்களே, காலை இந்த செய்தியை கேட்கிற தேவ பிள்ளைகளே, உங்களோட யுத்தம் பண்ண எவன் வந்தாலும் சரி பயப்படாதீங்க. கர்த்தர் உங்களுக்கு துணை நிற்கிறார். அவர்கள் செத்த முகமாய் போவார்கள். அவர்கள் இருக்கிற இடம் தெரியாமல் இந்த வருஷத்துல போவார்கள். பயப்படாதீங்க. ஆனா நீங்க செய்ய வேண்டிய ஒண்ணே ஒண்ணு என்ன தெரியுமா? எப்பவும் இருக்கிற மாதிரி இருக்காதீங்க. கர்த்தருக்கு உண்மையா இருங்க. தேவ சமூகத்துல உண்மையா ஜெபம் பண்ணுங்க. உங்க பொருத்தனைகளை நிறைவேற்றுங்க. உங்க கண்ணீரை தேவ சமூகத்துல ஊத்துங்க. அந்நாள் எப்படி ஜெபம் பண்ணாலும் அதுபோல ஆலயத்துல கண்ணீர் விட்டு ஜெபம் பண்ணுங்க. கர்த்தாவே, எனக்கு சொன்னதை நிறைவேற்றுங்கப்பா. நீங்க சொன்னது பொய் கிடையாது. நீ பொய் சொல்ல மனுஷன் கிடையாது. நீ மனமாற மனுப்புத்திரன் கிடையாது. நீங்க இன்னைக்கு ஒண்ணு நாளைக்கு ஒண்ணு சொல்ல மாட்டீங்கப்பா. நீ சொன்னதை நிறைவேற்றுவேன்னு விசுவாசிக்கிற ஆண்டவரே, எனக்கு சொன்னதை நிறைவேற்றுவீராக. நீ எனக்கு துணை நிக்கிறீங்கப்பா. என் சத்துருக்கள் எல்லாம் அழிச்சு ஒரே இரவுல 1,85,000 பேரை அழிக்க உங்களால முடியுமானால் என் சத்துருள்ள சாதாரண நபரையா ஆண்டவர் இருக்கிற இடம் தெரியாமல் மாற்றி என்னோடு நீர் இருக்கிறீர் என்பதை நீர் நிரூபிக்கும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. நீங்கள் 2 ராஜாக்கள் புஸ்தகத்தை நீங்கள் திருப்பினார். 2 ராஜாக்கள் 14ஆம் அதிகாரம் அதுல 23வது வசனத்தை பாருங்க. 14:23 யூதாவின் ராஜாவாகிய அசிரியா, இங்க நீங்க அதுல வாசிக்கும் போது 2 ராஜாக்கள் 14ஆம் அதிகாரம் 2 ராஜாக்கள் 14ஆம் அதிகாரம் 23ல யூதாவின் ராஜாவாகிய யோவாசின் வருஷம் குமாரன் அமத்சியாவின் 15ஆம் வருஷத்துல இஸ்ரவேலின் ராஜாவாகிய யோவாசின் குமாரன் எரேபியா ராஜாவாகிய சமாரியாவில் 41 வருஷம் அரசாண்டான். அதுல ஸ்தோத்திரம், அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது 3 ராஜாக்கள் யுத்தம் பண்ண வர்றாங்க. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. யூதாவின் ராஜா யோவகாஸ், அவங்க பையன் யோவகாசின் மகன் ஒருத்தன் பேரு அமத்சியா, இன்னொருத்தன் இஸ்ரவேலின் ராஜாவா யோவாசின் மகன் எரோபியாம். 2 பேரும் ராஜ்யபாரம் பண்றாங்க. பல இடங்களை அவர்கள் பிடித்து போனார்கள். பல இடத்த யுத்தம் பண்ணி அவங்க பிடிச்சாங்க. ஆனா தேவன் அவர்களுக்கு அந்நேரத்தில் தீர்க்கதரிசி ஆண்டவர் அனுப்புறார். தீர்க்கதரிசி யார் அனுப்புறாருன்னா, நீங்க 14:25 பார்க்கும்போது அங்கே நினிவேவுக்கு அனுப்புனார் பாருங்க. யோனாவே திரும்பி அனுப்புறார். நினிவேவுக்கு அனுப்புனா அதே யோனாவை அனுப்புறார். இஸ்ரவேலுக்கு உதவியாய் இருக்கிற சகாயம் கிடைக்க பண்ணுகிற கர்த்தர் அங்கே 26வது வசனம் சொல்லுது, இஸ்ரவேலின் உபத்திரவம் மிகவும் கொடிதென்று, அடைக்கப்பட்டவனும் இல்லை, விடுவிக்கப்படுவாரும் இல்லை, இஸ்ரவேலுக்கு ஒத்தாசை செய்கிறவனும் இல்லை என்று கர்த்தர் பார்த்து, நீங்க கீழே பார்த்தீங்கன்னா இஸ்ரவேலுக்கு கர்த்தர் துணையாக நின்றார். இஸ்ரவேல் ஜனத்திற்கு விடுவிக்கிறதுக்கு ஆள் இல்லை, அவங்களை ரட்சிக்க ஆள் இல்லை, அவர்களை அவங்க அடைக்கலம் கொடுக்கிறதுக்கு ஆள் இல்லை, விடுவிக்கிறவன் ஒருத்தன் இல்லை. இந்த கண்டிஷன்ல பைபிள் சொல்லுகிறது
கர்த்தர் இஸ்ரவேலுக்கு துணையாக இருந்தார். பிரியமானவர்களே, 2 ராஜாக்கள் புஸ்தகம் நீங்கள் வாசித்த அந்த 26ஆம் அதிகாரத்துல, 2 ராஜாக்கள் 26ஆம் அதிகாரம், அதுல 7வது வசனத்தை நீங்கள் பார்த்தால் உங்களுக்கு புரியும். 26:7 பெலிஸ்தியரையும் கூர்பாகாலிலே குடியிருக்கிற அரேபியரையும் மெகுனியரையும் வெல்ல தேவன் அவனுக்கு துணை நின்றார். நீங்க இந்த வசனத்தை நல்லா பாருங்க. பெலிஸ்தியர் நீங்க அடிக்கடி கேட்ட பேர், அடிக்கடி நம்ம பைபிள்ல படிச்சிருக்கிறோம் பெலிஸ்தியர். ஆனா அடுத்து ஒரு பேர் வருது பாருங்க, அரேபியரையும். அரேபியர் கூட ஏதோ எங்கேயோ ஒரு இடத்துல பார்த்திருக்கோம். ஆனா மெகுனியர் அதை பார்த்திருக்கீங்களா? இல்ல. அப்ப தேவன் நமக்கு இந்த காலவேளை என்ன சொல்றாருன்னா, பெலிஸ்தியர் அடிக்கடி வருவான் பிரச்சனைக்கு, அரேபியர் என்னைக்கோ ஒரு நாள் வருவான். ஆனா மெகுனியர் நான் பார்த்தது கூட இல்ல. தேவன் சொல்லுகிற வார்த்தை, அடிக்கடி வருகிற பெலிஸ்தியரையும் கர்த்தர் உங்களை கொண்டு ஜெயிக்க பண்ணுவார். பயப்படாதீங்க. என்னைக்கோ வர்ற அரேபியரையும் உங்களை ஜெயிக்க வைப்பார். ஆனா தெரியாத, யாருனே தெரியாத ஒரு நபர் அவன் உங்களோட யுத்தம் பண்ண வரானா, அவனையும் ஜெயிக்க கர்த்தர் கிருபை தருவார். ஏன் கர்த்தர் உங்களோடு கூட இந்த வருஷத்துல துணை நிற்கிறேன்னு சொல்றாரு தெரியுமா? உங்களுக்காக யுத்தம் பண்ணும்படி. தேவன் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். நீங்க பயப்படாதீங்க, கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். 2வது ஒரே ஒரு வசனத்தை வாசித்து உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். சங்கீதம் 63ஆம் அதிகாரம் 7வது வசனம் உங்களுக்கு நான் வாசிக்கிறேன். நீர் எனக்கு துணையாய் இருந்ததினால் உமது செட்டைகளின் நிழலிலே களி கூறுகிறேன். நீர் எனக்கு துணையாய் இருந்ததினால. இந்த வசனம் எந்த காலகட்டத்தில் எழுதப்பட்டதுன்னு அந்த தலைப்பை நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். தாவீது யூதாவின் வனாந்திரத்தில் இருக்கையில் பாடின சங்கீதம். வனாந்திரத்துல இருந்தானா, ஒரு பெரிய அடைக்கலமான இடத்துல இல்ல, பெரிய நல்ல சந்தோஷமான வீட்டுல நல்ல சாப்பிட்டு தூங்கும் போது அந்த வசனத்தை எழுதல. அவன் வனாந்திரத்துல இருந்து எழுதுகிறான். யூதாவின் வனாந்திரத்துல அவன் சொல்லும் போது சொல்லுகிறான், நீர் எனக்கு துணையாய் இருந்ததினால் உமது செட்டைகளின் நிழலிலே களி கூறுகிறேன். கத்திருந்த காலவிடையில என்ன சூழ்நிலையா நீங்க இருந்தாலும் பரவாயில்ல, ஆண்டவர் உங்களுக்கு துணை நிற்கிறார். கர்த்தர் உங்களுக்கு துணையாக இருந்து அற்புதங்களை செய்வார். கவலைப்படாதீங்க. அது வனாந்திரமா இருந்தாலும் பரவாயில்ல, அது பெரிய வேதனையான இடமா இருந்தாலும் பரவாயில்ல, அந்த இடத்துல நீங்க சொல்ல வேண்டியது, கர்த்தர் எனக்கு துணையா இருக்கிறார். யார் இருக்காங்க, யார் இல்ல, இவங்க எனக்கு உதவி செய்யல, அவங்க உதவி செய்யலாம் நீங்க பயப்படாதீங்க. அவன் இன்னைக்கு உதவி செய்யறவன் நாளைக்கு உதவி செய்ய மாட்டான். இன்னைக்கு உங்களுக்கு கொடுக்கறவன் நாளைக்கு கொடுக்க மாட்டேனே சொல்லுவான். ஆனா கர்த்தர் ஒரு நாளும் அவர் உங்களை விட்டு விலகவும் மாட்டார், உங்களை கைவிடவும் மாட்டார். வேதம் சொல்லுகிறது, யாத்திராகமம் 13ஆம் அதிகாரம் 17வது வசனத்துல, பார்வோன் ஜனங்களை போக விட்ட பின்பு ஜனங்கள் யுத்தத்தை கண்டால் மனமடிந்து எகிப்துக்கு திரும்புவார்கள் என்று சொல்லி பெலிஸ்தியரின் தேச வழியாய் போவது சமயமானாலும் தேவன் அவர்களை அந்த வழியாய் நடத்தாமல் சிவந்த சமுத்திரத்தின் வனாந்திரத்தின் வழியாக இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தினார் என்று வேதம் சொல்லுகிறது. சில நேரங்களில் கர்த்தர் நம்மளை வனாந்திர வழியா நடத்துவார். அதனால நீங்க பயந்துராதீங்க. நீங்க யுத்தத்துல பயிற்சிவிக்கப்படுவதற்காகவே கர்த்தர் சில காரியங்களை அனுமதிக்கிறார். கடினமான நேரங்கள், கடினமான சூழ்நிலைகள் உங்களோட வாழ்க்கையில வரலாம். பயப்படாதீங்க. அந்த கடினமான நேரங்கள், நேத்து நல்லா பேசணும், இன்னைக்கு உங்கள்கிட்ட முறைச்சுக்கிட்டு இருப்பான். நேத்து நல்லா சிஸ்டர் நல்லா இருக்கீங்களா அப்படின்னு உங்கள்கிட்ட கொஞ்சம் கொலாவன ஆளு இன்னைக்கு உங்களை பார்த்து, நீலாம் ஒரு ஆளா, நீலாம் ஒரு பொம்பளையா, நீலாம் ஒரு ஆளா, சி அப்படி உங்களை வெறுத்து பேசுவாங்க. பயப்படாதீங்க. காரணம் என்ன தெரியுமா? யுத்தத்துல உங்களை பழக்கிறதுக்காக இந்த சூழ்நிலையும் வாழ்க்கையில வரும். நீ பயிற்சிவிக்கப்படணும், நீ தைரியமாயிரு, உன் கூட நான் இருக்கிறேன்னு சொல்றதுக்காக தேவன் அவைகளெல்லாம் உங்க ஜீவியத்தில் அனுமதிக்கிறார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, பயப்படாதீங்க, யோசிக்காதீங்க, கலங்காதீங்க. கர்த்தர் உங்க கூட இருக்கிறார். யார் உங்களை எதிர்த்து வந்தாலும் ஒரே ஒரு வார்த்தை, கர்த்தர் எனக்கு துணை இருக்கிறார். எவ்வளவு பெரிய போராட்டம் வந்தாலும் உங்க வாய் சொல்ல வேண்டிய ஒரே ஒரு வார்த்தை, கர்த்தர் எனக்கு துணை இருக்கிறார். God with me, எனக்கு துணை இருக்கிறார். கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். நான் பயப்பட மாட்டேன்.
அதே அதிகாரத்துல அந்த சங்கீதக்காரன் தாவீது சொல்லும் போது அவன் சொல்லுகிறான், 5வது வசனம் எங்க இருந்து சொல்றான் தெரியுமா? வனாந்தரத்திலிருந்து சொல்றான். நான் நிணத்தையும் கொழுப்பையும் உண்டது போல என் ஆத்துமா திருப்தியாகும், என் வாய் ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் உம்மை போற்றும். எவ்வளவு தெளிவா சொல்றான் பாருங்க. எங்க இருந்து சொல்றான்? வனாந்தரத்துல. நிணத்தையும் கொழுப்பையும், நல்ல பிரியாணி சாப்பிட்ட மாதிரி நல்ல பலன்னா சொல்றேன், கர்த்தர் எனக்கு இருக்கிறார். நிணத்தையும் கொழுப்பையும் உண்டது போல என் ஆத்துமா திருப்தியா இருக்கிறது, என் உதடு ஆனந்த களிப்பாய் கர்த்தரை போற்றும். இந்த காலை ஜெப நேரத்துல நீங்கள் நிணத்தையும் கொழுப்பையும் உண்டது போல, வனாந்தரமா இருந்தாலும் சரி, அது வயல்வெளியா இருந்தாலும் சரி, உங்க நாவுகள் அறிக்கையிடும், கர்த்தர் எனக்கு துணை நிற்கிறார். நான் நிணத்தையும் கொழுப்பையும் உண்டது போல என் ஆத்துமா திருப்தியா இருக்கிறது. கர்த்தர் நிச்சயமாக இந்த மாதம் முழுவதும் உங்களோடு இருப்பாராக, இந்த வாரம் முழுவதும் உங்களோடு இருப்பாராக, இந்த வருடம் முழுவதும் உங்களோடு இருப்பாராக. நீங்கள் சொல்ல வேண்டியது, கர்த்தர் எனக்கு துணை நிற்கிறார், கர்த்தர் எனக்கு துணையா இருக்கிறார். வனாந்திரத்திலையும் கர்த்தர் எனக்கு துணை நிற்கிறார். சங்கீதம் 136:16 சொல்லுது, வனாந்திரத்தில் வழி தெரியாத இடத்துல கர்த்தர் என்னை வழிகாட்டி நடத்துகிற தேவனா இருக்கிறார். சங்கீதம் 94:14 நீர் துணையா இல்லாமல் போனால் நான் என் ஆத்துமா மௌனத்துல செத்து போயிருப்பேன் தாவீது சொல்லுகிறார். நீர் மட்டும் எனக்கு துணையா இல்லைன்னா நான் செத்து போயிருப்பேன். சங்கீதம் 94:18 சொல்லும் போது, நீர் மட்டும் எனக்கு துணையா இல்லைன்னா என் கால் சறுக்கி நான் கீழே விழுந்து செத்திருப்பேன் சொல்றாரு. என் கால் சறுக்கும் பொழுது நீர் எனக்கு துணையா இருந்து உங்களுடைய கிருபை என்னை தாங்கினது ஆண்டவரே. இந்த காலை வேளையில பிரியமானவர்களே, வனாந்தரமா இருந்தாலும் கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். காரணம், உங்களோடு இருப்பேன் என்று வாக்கு கொடுத்தவர் இருக்கிறார். முதலாவது காரணம், ஏன் உங்களோடு கர்த்தர் இருக்கிறார்? உங்களுக்காக யுத்தம் பண்ண. இரண்டாவது, ஏன் உங்களோடு கூட கர்த்தர் இருக்கிறார்? வனாந்தரத்துல உங்களை நடத்தும்படி. இந்த காலவெளியில கர்த்தர் உங்களை நிச்சயமாக ஆசீர்வதிப்பார். உங்களுக்காக நான் ஜெபம் பண்றேன். கர்த்தாவே, இந்த வார்த்தையை கேட்டவுடைய பிள்ளைகளுக்கு ஸ்தோத்திரம். என்ன நிலைமையில இந்த வார்த்தையை கேட்டார்களோ, ஒருவேளை இந்த நாளில உங்களுடைய பிள்ளைகளோடு யாரோடு ஒரு சிலரோடு நீர் பேசியிருப்பீர் ஆண்டவரே. ஒரு நபருக்காக கூட நீர் பேசுவீங்கப்பா. 99 ஆட்டை விட்டுட்டு ஒன்னு தொலைஞ்சா கூட அதை தேடுற தெய்வம் அல்லவா ஆண்டவரே. இந்த கூட்டத்துல, இந்த ஜெப குழுவுல இந்த வார்த்தை கேட்ட யாரோ ஒரு நபர் இன்னைக்கு, யார் எனக்கு இருக்கிறா, யார் எனக்கு துணை, என் கண்ணீருக்கு யார் எனக்கு பதில் தருவா, நான் அழுக யாருக்கு தெரியும், நான் தனியா உட்கார்ந்து அழுறனே, எனக்குன்னு யாரும் இல்லையேன்னு சொல்லி ஒருவேளை கலங்கி ஒருவேளை இந்த ஜெபத்துல இருந்தா, கர்த்தாவே உன்னுடைய பிள்ளைகளுக்கு நீர் கொடுக்கிற வார்த்தை, நீ பயப்படாத, சிறு பூச்சின்னு பயப்படாத, நீ சிறு கூட்டம்னு பயப்படாத, உன் கண்ணீரை வடிகிற கண்ணீரெல்லாம் துடைக்கிற கர்த்தர் நான் இருக்கிறேன்னு சொல்லி வாக்கு கொடுத்திருக்கிறீங்க ராஜா. நான் உனக்கு துணையா இருக்கேன்னு சொல்லி இருக்கிறீங்க. நீங்க துணையா இருந்தது மாத்திரம் அல்ல, உனக்காக நான் யுத்தம் பண்ணுவேன்னு சொல்லி இருக்கிறீங்க. யுத்தம் பண்ணி ஜெயிக்க பண்ணுங்கப்பா. வனாந்தர வாழ்க்கையா இருந்தாலும் வனாந்தரத்துல கூட நீர் கூட இருந்து நடத்துங்க. நீ சொல்லியிருக்கிற வனாந்தரத்தை வயல்வெளியா மாற்றுவேன்னு சொன்னீரே, கர்த்தர் மாற்றும். வார்த்தை கேட்ட ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்கப்பா, ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.